ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ மனசில் என்ன யோசிக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு தேவையானதை தொட சொன்னேன். என்னதான் உனக்கு நல்ல மனசு இருந்தாலும் நல்ல குணம் இருந்தாலும் கூட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது மட்டும் போதாதுன்னு எனக்கு தெரியும். இப்போது உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றவும் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவவும் நிம்மதியாக நீ வாழ்வதற்கும் உனக்கு பணம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட பணத்தையும் பொன்னையும் கொடுத்து உன் வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வீடு தேடி வருவேன். என்னதான் நீ நேர்மையாக இருந்தாலும் அதற்குரிய பரிசோ பொக்கிசமோ இன்னும் உன் வாழ்க்கையில் கிடைக்கல. ஆனால் எல்லாமே கஷ்டமாகவும் கவலையாகவும் வந்தாலும் நீ எவ்வளவோ பொறுத்து போகிற உன்னுடைய இரக்க குணமும் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நல்ல குணமும் எனக்கு பிடிச்சதால தான், உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டதால தான் உனக்கு தேவையான சொத்துக்களை கொடுத்து உனக்கு தேவையான சந்தோஷத்தை வரவழைச்சு நீ 4 பேருக்கு உதவும்படியும் நல்லது செய்யும்படியும் உன்னை அருளுவதற்காக ஓடி வந்தேன். நேர்மையாக இருக்கக்கூடிய உனக்கு கோபம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை குறைச்சிக்க பழகு. துரோகிகளுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் நல்லா பொய் பேச வரும், நல்லா நடிக்க வரும். ஆனால் நேர்மைனாலே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர்களைப் போல நீயும் நடிக்க கற்றுக்கோன்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசி வருகிற நீ, எப்போதும் உண்மையாகவே இருக்கிற நீ, கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். எப்போதுமே உன் மனசு உற்சாகத்தோட புத்துணர்ச்சியோட நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை செய்வதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னை ஏனில ஏற வச்சு உயரத்தில் உட்கார வச்சு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்கதான் இந்த வராகி அம்மா இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன். யாராவது உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க, நீலா எனக்கு சமமான உன்னை மட்டம் தட்டி பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ தைரியமாக போய் சொல்லலாம். நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட கொஞ்சம் மேலன்னு அவர்களுக்கே உணர்த்தும்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். உன் எண்ணம் உயர்வாக இருக்குது, உறுதியாக இருக்குது. அப்புறம் என்ன, நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைப்பேன். நீ நினச்சதை காட்டிலும் உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தமுள்ளதாக்கி உயர்வையும் சிறப்பையும் செழிப்பையும் கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் செல்லமே. யாராக இருந்தாலும் ஒரு அளவோடு பேசு, அளவாக பழக்கம் வச்சுக்கோ. எதையுமே யாரும் தருவாங்க யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. தெரியாமல் கூட யார் மனசும் நோகும்படி நீ பேசிவிடக்கூடாது என் செல்லமே. நல்லது கெட்டது எது நடந்தாலும் உனக்கு நீ தான் துணை, உனக்கு எப்போவுமே நீ மட்டும்தான் ஆறுதல்ன்றதில் உறுதியாக இரு. யாராவது உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நீ அடுத்தவங்களை நம்பி போனினா என்னைக்கு இருந்தாலும் அது உனக்கு ஏமாற்றமாக தான் முடியும். எப்போவுமே உனக்கு நீதான் ஆறுதல் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு தைரியமான பிள்ளையாக துணிவான பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற விஷயங்களை எல்லாம் சீக்கிரமே பெற்றுக்கொண்டு நன்றி சொல்ல தயாராகு. நீ என்கிட்ட வேணுங்கிற கேட்டதையும் உன் தேவைகளையும் நிறைவேற்றிதான் உன் வாழ்க்கையை அழகாக்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா ஜொலிக்கும் வைரமாய் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். நீயும் ஜொலிச்ச சிரிப்போட சந்தோஷமான முகம் மலர்ச்சியோட புன்னகை பூத்துக்கொண்டே வாழப்போகிறாய் என் செல்லமே. எல்லாருமே உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு நீ நம்புனினா என்னன்னு நான் சொல்கிறது, உன்னை விட அறிவாளியாக யாருமே யோசிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே என்னை போல நீ தான் நினைக்கிறியே தவிர உண்மையிலேயே யாருமே உன்னை போல கிடையாது. எல்லாருமே சுயநலம் கொண்டவர்களாகவும் தேவைக்கு மட்டுமே தேடி வந்து பேசுகிறவங்களாகவும் தான் இருப்பாங்க. நீ நல்லா யோசித்து பார்த்தீனா இந்த உண்மை உனக்கே புரிய வரும் என் செல்லமே. யாராக இருந்தாலும் அவங்க குணம் என்ன, அவங்களுடைய செயல் என்ன, அவங்க சிந்தனை என்ன, நல்லதை தான் யோசிக்கிறாங்களா நல்லதை தான் செய்கிறாங்களான்னு ஒருவருடைய தகுதி அறிந்து பழகுவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் யாரிடம் பழகினாலும் நல்லவங்களான்னு நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு. நீ விரும்பிய ஒன்றை தான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கேன். இப்போ நீயே வேணாம்னு சொன்னாலும் இதை உன் கைகளில் ஒப்படைக்காம நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சில காலமாகவே
உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் மன போராட்டத்திற்குமே கூட இதுதான் காரணம்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நீ என்கிட்ட வேண்டி கேட்பதற்கு முன்பாகவே உன் தேவைகளையெல்லாம் போக்கி உனக்கானதை அள்ளித்தர இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து உனக்கு வர்றதுனால நீ தோல்வி அடைஞ்சிட நினைக்காத. தோல்வியை தாண்டி தாண்டி போகும்போது அடுத்து வெற்றி தானே. இத்தனை நாளாக நீ தோல்வியை பார்த்தீன்னா தோல்வியை தாண்டி வந்துட்டன்னு அர்த்தம். இப்போ வெற்றியை பார்க்க போகிற. இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ கனவு கண்டதை விட சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே. எல்லா மனிதர்களும் எனக்கு பிள்ளைகள் தான். யார் என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அதை மன்னிச்சிருவேன். ஆனால் என்ன மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்காத ஒரே விஷயம்னா உன்னை நம்பினவங்களுக்கு நீ செஞ்சக்கூடிய துரோகம்தான். நீ துரோகம் செய்யலை, ஆனால் என் பிள்ளைகள் நிறைய பேர் இந்த தப்பை இந்த பூமியில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருபோதும் உங்களை நம்பியவர்களை எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் ஏமாத்திராதீங்க. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உண்மையை பேசுங்க, நியாயமாக நடந்துக்கோங்க. உங்கள் பாதையில் உறுதியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. முதல்ல நீ ஓ மேலே நம்பிக்கை வை. ஓ மேலே நீ வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு சமம். நீ என் மீதும் உன் மீதும் நம்பிக்கை வைக்கும்போது உன்னால் எல்லாமே வெற்றிகரமாக முடிக்க முடியும்படி நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அந்த இடத்திலேயே நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன்னை அழகாய் நிறுத்தி அற்புதங்களை செய்து உன்னை உயர்த்தி சிறப்பாய் வாழ வைப்பேன். நீ நினச்சி பார்க்காத அற்புதங்களும் அதிசயங்களும் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. காலை குத்துன பிறகுதானே காலில் முள்ளு குத்திருச்சுன்னு வழியே தெரியும். அதே போல தான் கல் தடக்கி இடறி விழுந்த பிறகுதான் கல் அடிபட்டதே தெரியும். எல்லா கஷ்டங்களையும் கஷ்டப்பட்டு அனுபவித்த பிறகு தெரிஞ்சுக்காம அடுத்தவங்க நடந்து போகும்போதே கூர்ந்து கவனிக்கப்பார். உனக்கு முன்னால் நடந்து போனவங்க போனதை பார்த்துருந்தீனா நீ இடறி விழுகவோ காலில் முள்ளு குத்திருக்கவோ இருக்காது தானே. நீயா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து இதை எப்படி செய்கிறாங்க, ஏன் தப்பாச்சு, ஏன் அவங்க வாழ்க்கையில் நஷ்டப்பட்டாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, என்ன தப்பு செஞ்சாங்க, எதுக்காக துயரப்படுறாங்கன்னு பார்த்தே பல கஷ்டங்களை கற்றுக்கிட்டு நீ அந்த தவறுகளை சந்திக்காமல் அந்த தவறான விஷயங்களை சிந்திக்காமல் சரியான வழியில் வாழப்பாரு. கொஞ்சம் நீ ஓய்வெடுக்கட்டும் நினச்சிதான் உனக்கு சில விஷயங்களை நான் நடத்தி கொடுத்தேன். ஆனால் அப்போ கூட நீ அதை பற்றி சந்தோஷப்படாமல் நடந்த பெரிய பெரிய விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க. இப்போ நான் உனக்கு கொடுக்குற சின்ன சின்ன சந்தோஷம் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கையில் உனக்காகவே எல்லா நன்மைகளையும் நடத்தி காட்டுவேன். உன் மேலே தவறு இல்லாதப்ப நீ ஏன் கோபப்படுற? உன் வாழ்க்கையில் உனக்கு தோன்றது நியாயம்தான், அடுத்தவங்க செய்கிறது தப்பு தான். ஆனால் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அடுத்தவங்க செஞ்ச தவறுக்காக நீ கோபப்பட்டு உனக்கு நீயே ஏன் தண்டனை கொடுத்துக்கணும்? நீ கோபப்படும் போது உன் உடல் சூடாகுது, ரத்தம் கொதிக்குது, மூளை கூட ரொம்ப சூடாகுது, மனசு குதிச்சு போகிற. இப்படி உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதற்காக கோபப்படணும்? நீ கோபப்படுறதுனால உனக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஆனால் நீ யார் மீது கோபப்பட்டு கத்துனியோ அவங்க அதை கண்டும் காணாமல் கடந்து போய் அவங்க பாட்டுக்கு அதே தவிர செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிறகு எதற்காக தான் நீ கோபப்படுறனே எனக்கு புரியலை. கோபம் எனும் அசுரத்தால் செய்ய முடியாத வேலையை கூட அன்பினால் செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் அன்பையே அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. நீ ஏன் தேவையில்லாமல் கோபப்படுற? உன்னை யாரோ ஏமாத்தினாலும் நீ அதற்காக வருந்த வேண்டாம். ஒருத்தர் ஏமாற்றியதால் நீ ஏமாளி ஆகிவிட மாட்டாய். எப்போவுமே அளவு கடந்த நம்பிக்கையோட நல்லதை நான் உனக்கு செய்வேன்னு நம்பிக்கிட்டு இருக்க உன்னை ஏமாந்து போக விட்டுட மாட்டேன். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கலக்கம் கொள்ளாதே என் செல்லமே. கடந்த சில நாட்களாக உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும், கடந்த சில வாரங்களாக மாதங்களாக இருந்த உன்னுடைய கவலைகளையும் போக்கி
உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக அழகானதாக மாற்ற வந்திருக்கேன். எந்த ஒரு வேலையையும் செய்ய நினச்சும் செய்ய முடியாமல் போச்சேன்னு ஏன் கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாக சிறப்பாக நடக்கும். என் பிள்ளையான நீ எப்போதுமே உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நான் விரும்புகிறேன். நீ உற்சாகமாக இருந்தால்தான் உனக்கான வெற்றிகளை உன் வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக கொடுக்க முடியும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.